வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நான் வந்து ஒரு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா, ப்ரிஸ்மா 3Dன்ட்டு ஒரு அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்னால் நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து உள்ளே போகும். ஸோ நான் வந்து ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ளஸ்ன்னு கொடுத்தா நியூவாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய டேஷ்போர்டு, இந்த நம்ம ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த 3D லேஅவுட் மாடலே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து அனிமேஷனே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பேக்ரவுண்டு எதுவாக இருந்தாலும் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அனிமேஷன் சம்மந்தப்பட்ட மாடலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மாடலிங், அனிமேஷன். ஸோ வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டூல்லையே. மேலே வந்து மாடலிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மாடலிங் பண்ணிவிட்டோம், அனிமேஷன் பண்ணலாம். ஸோ மாடலிங் பண்ணால் தான் அனிமேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண உங்களுக்கு வந்து புரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்செப்ட் எடுத்துக்கணும். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஷேப். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கான தேவையான டூல்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை கட்டமாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணனா வந்து ஸ்பியராக வேணுமா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா ஒரு க்யூபா, ஸ்பியரா, சிலிண்டரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிளேனு, பிரமிடு சொல்லிட்டு. இதுக்கேற்ற வர ப்ரிஸ்மாவில் வேறு எதனாச்சும் நம்ம ரெடி பண்ணோன்னா நான் அப்போது வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த க்யூப் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்பியர் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ எது ரெடி பண்ணனா இது தேவைப்படும், எந்த டூல் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் தான் அனிமேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த பிரமிடோ, பிளேனோ, க்யூபோ, இல்லை ஸ்பியரோ, இல்லை சிலிண்டரோ தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க பார்த்தா, டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து டெக்ஸ்ட்டு தான் தேவை. ஸோ டெக்ஸ்ட்டை தானே இப்போ நான் வந்து அனிமேஷன் பண்ணணும். ஸோ பேசிக்ஸாக வந்து டெக்ஸ்ட்டு வந்து கற்றுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி அனிமேஷன் பண்ணுறது, எப்படி கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது, ஸோ இது வந்து கற்றுங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை நம்ம பண்ணலாம். வேறு எதனாச்சும் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணலாம், வேறு எதனா ஒரு ஆப்ஜெக்ட்டு, காரு, இல்லை ட்ரீ, இந்த நேச்சர்ஸ் பட் ஏதாச்சும் ஒரு படம் வரைகிறதோ, மாடலிங் பண்ணுறதோ, இந்த விட எதனா ஒன்று பண்ணலாம். ஸோ அதாவது அனிமேஷன் ஃபில்மு, ஷார்ட் ஃபிலிமு, ஸோ அதுக்கு கூட நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய இதுவை பொறுத்து தான், நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். டெக்ஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் யுவர் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஜென்ரேட் ஆகி வந்துச்சு, யுவர் டெக்ஸ்ட். ஸோ யுவர் டெக்ஸ்ட்னு சொன்ன உடனே ரைட்டில் 3D டெக்ஸ்ட்டு, அந்த ஃபாண்ட்டு, அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த யுவர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது வந்து டெக்ஸ்ட்டு வந்து அதிலே இதுவாகி வந்துச்சு. நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுன்றத நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். யுவர் டெக்ஸ்ட்டு நான் எடுத்துட்றேன். இப்போ எடுத்துகிட்டு எனக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வெல்கம் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ வெல்கம் வந்துச்சு. ஓகேவா? இப்போது இந்த வெல்கம் வந்தாச்சு. இது வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபாண்ட்டுடைய ஸ்டைலை மாற்றலாம். நீங்கள் ஆட் ஃபேண்ட்டு சொல்லிட்டு அது வந்து கஸ்டமைஸாக நம்ம ஆட் பண்ணணும். அது வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து அது டூலில் வந்து அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அது வந்து தெரியல. அவங்க குத்துக்கிறது வரையும் நம்மளுக்கு இந்த டூல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எனக்கு ஸ்டைலாக வேணும்னா இதேமாரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ வெல்கம் சொல்லிட்டு ஸ்டைலாக காமிக்கிதுங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸோ வேறு வந்து போல்டாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போல்டுன்றது இது இருக்குது, இது போல்டு. ஸோ அதேமாரி நிறைய ஆப்ஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டு ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க, ஃபாண்ட்டு ஃபார்மேட் அப்படின்வாங்க. ஸோ ஃபாண்ட் ஃபார்மேட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ வெல்கம் சொல்லிட்டு நான் இந்த ஆப்ஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இது வந்து பிளாங்காக இருக்குது. எனக்கு இப்போ வந்து எஃபெக்ட் வேணும்.
ஸோ இந்த வந்து இந்த வெல்கம்ன்றது மேலே கீழேயும் போகிற மாதிரி இருக்கணும், சைடில் வரா மாதிரி இருக்கணும். கொஞ்சம் எஃபெக்ட் வந்து வேகமாக நம்ம வீடியோவில் க்ரியேட் பண்ணோன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் அனிமேஷன் பண்ணுற மாரி நம்ம போய்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கின்னு இதே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு கைன் மாஸ்டர் அதேமாரிலாம் ஒரு வீடியோஸ் டூல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பற்றி நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்போம். இதை எடுத்துன்னு போயிட்டு அதில் போயிட்டு நம்ம இந்த அனிமேஷனை நம்ம க்ரியேட் பண்ணி விட்டு அந்த நம்ம ரெடி பண்ண அனிமேஷனை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட்டு அனிமேஷன் பண்ணுறோம். ஸோ சாதா டெக்ஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அது இதுவாக இருக்காது. ஸோ அனிமேஷனில் ஓணுன்றதுனால தான் நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மாடலிங் பண்ணுறது வரலையும் இந்த மாடலிங் ஆப்ஷன் நடக்கிறதுலாம் பார்த்தா இது ஜூம் பண்ணுறது. இப்போ மாடலிங் இப்போ பண்ணிட்டேன். இப்போ மாடலிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் அனிமேஷன்ற ஆப்ஷனே நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ அனிமேஷன் போயாச்சு. அனிமேஷனில் இந்த 2 ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்னால் ஜூமிங் ஜூம் அவுட் அதை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூலு தான் வந்து மேலே இருக்கிற கட்டமாக இருக்குது வேறு அந்த டூலு. கீழே வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொட்டேஷன். ஸோ இப்படி வந்துன்னா ரொட்டேஷன் ஆகும். இப்படி போனால் இப்படி போகும், இப்படி வந்தால் இப்படி வரும், இப்படி போனால் இப்படி போகும். ஸோ இது வந்து ரொட்டேஷன் டூலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கீழே 2 இது இருக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து மூவ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே வேணாலும் மூவ் ஆகும். ஸோ மேலே மூவ் ஆகும், கீழே மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும், சைடில் கீழே போனோன்னா கீழே வரும். ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம அதை மாடலிங்கில் பண்ண போகிறோம். இது ஒன்று வந்து ஜூமிங்கு, அந்த ஜூம் மாரி காமிச்சிருவாங்க. இன்னொன்று வந்து மூவ் டூலு, இன்னொன்று வந்து ரொட்டேஷனு, ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது வந்து மூவ் டூல். இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். எதில் மாடலிங்கில் நீ எதை ஆட் பண்ணணும் நம்மளுக்கு தேவையான பொருளை. ஸோ நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வேணும். ஸோ அதனால தான் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுவே நீங்கள் வேறு எதனா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா எனக்கு அனிமேஷன் ஒரு மலை மாரி வேணும், இல்லைனா வந்து எனக்கு செடி மாரி வேணும்னா நீங்கள் செடி மாரி இதேமாரி வரைஞ்சி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நீங்கள் வெல்கம்னு சொன்னதுனால நம்ம டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக ஆட்டோமேட்டிக்கலாக வெல்கம்னு கொடுத்துறோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் எதனா ஒன்று ரெடி பண்ணணும், அனிமேஷனாக எனக்கு ஒன்று நேச்சராகவே ரெடி பண்ண போகிறேன், எனக்கு மூவிக்கு வந்து தேவைப்படுது, அனிமேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, ஒருத்தர் உருவமே நான் வரைய போகிறேன்னா அதுவும் வரையலாம். அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதேமாரி ஒரு மரத்தை வரைய போகிறேன்னா வரையலாம். ஸோ அது மரம் வரைய போகிறேன்னா இதுக்கு தேவைப்பட்ட இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அனிமேஷனுக்கு வந்துடும். இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு ஸோ மாடலிங் வரையும் பண்ணியாச்சு, நான் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணியாச்சு. இப்போது அனிமேஷனுக்குன்னு வரேன். ஸோ அனிமேஷனில் வந்தவொடனே இங்கே கரெக்டாக பார்க்கணும். ஸோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து அனிமேஷன் இந்த டெக்ஸ்ட்டு வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாடலிங்கில் நம்ம கலர் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அனிமேஷன் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஒயிட்டாக எனக்கு ஒயிட்டு வேணாம், எனக்கு வேறு கலர் தான் வேணும். உங்களுக்கு கலருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து எந்த கலரில் வேணும், அப்படின்னா ஓகே இந்த கலரில் மஞ்சள் கலர், பச்சை, உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சிடணும் இந்த கலரில். ஸோ இதேமாரி கலர். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்சர்னு ஆப்போனா இங்கே இமேஜை கூட அதை தூக்கி போய் உள்ளே போட்டுடலாம். அந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு இமேஜ் வரா மாரி இருக்கும். ஸோ இமேஜ் வரும்னா இப்போ நான் வந்து வாட்டருன்னு ஒன்று வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போது கலர் இருக்கிறத எடுத்து விட்டுறேன். ஸோ வாட்ரு வரா மாரி இருக்குது அதில். ஓகே, இது எப்படி இருக்குது எஃபெக்ட்டு. ஸோ வாட்ரு இருக்கிற மாரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாட்டரில் இருந்து ஏதனா மாரியே இருக்குது. ஸோ இதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் மாடலிங்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு. மாடலிங் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு அனிமேஷன் வேணும். மேலே கீழே எதனா வந்து வரா மாரி எஃபெக்ட் எனக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னா
நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அனிமேஷனை சூஸ் பண்ணுறோம். ஸோ அது வரத்துக்கு தான் எஃபெக்ட்டு தான் அனிமேஷன் சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம அனிமேஷன் பண்ணோன்னா இப்போ எனக்கு எப்படி இது வந்து மூமெண்ட்டு கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து செகண்ட்ஸுமேன்னு சொல்லுவாங்க, கீழே இதெல்லாம் செகண்ட்ஸ் வருதுன்னுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே அது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு மாரி செலக்ட் பண்ண மாரி காமிக்கும். ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல வந்து அந்த மூமெண்ட் நடக்கணும், இப்போது 0லேருந்து 10 செகண்ட் இருக்குது. இப்போது வந்து நான் ப்ளே பண்ணேன்னா இந்த ஒரு செகண்டுக்கும் என்னென்ன நீ ரியாக்ஷன் கொடுத்தியோ அது வந்து அது ப்ளே ஆகினே இருக்கும். இப்போ 0லேருந்து 10 செகண்டு, 10லேருந்து 20 செகண்டு, 21லேருந்து 30 செகண்டு. ஓகே, இப்போது 0லேருந்து 10 செகண்டுக்கு இப்போ 10 செகண்டு கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு கோடாக இருக்கும், ஸ்கேலில் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 5வது செகண்டில் எனக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொட்டேஷன் வேணுமா, ஜூமிங்கில் வேணுமா, இல்லைன்னா மூவ் பண்ண போகிறேன்னா. இப்போது நான் 5வது செகண்டில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ரொட்டேஷன் வேணும். இப்போ ரொட்டேஷன் வேணும்னா இப்படி ரொட்டேஷன் இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இப்படி சாவி இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துடணும். இப்போ கொடுத்தாக்கா நம்மளுக்கு அந்த ரொட்டேஷன்ன்றது கீழே வரணும். இப்போ வந்து வீலை அப்போனா நம்ம பண்ணது தப்பு. இதை வந்து இதை எடுத்து விட்டால் இந்த அனிமேஷன் இதுக்கு போயிடும். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரொட்டேஷன் இப்படி அந்த செகண்டில் எனக்கு ரொட்டேஷன் ஆகணும்னு இப்படி பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும். இல்லை இப்போ வந்து அந்த ரொட்டேஷன் நடக்கலை. ஸோ அனிமேஷன் நம்ம பண்ணுறது தப்பு. ஸோ வேறு எதனாச்சும் நான் பண்ணுறேன். அனிமேஷன் பண்ணிட்டு இப்படி பண்ணுறேன். இது மேலே கீழே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் எதுவும் நடக்குதுன்னு. ஸோ எதுவும் நடக்கலை. இப்போ வந்து நான் ஆல்ரெடி இது வந்து செலக்ட் ஆகி போயிடுது. இது வந்து அன்கீன்னு சொல்லுவாங்க. அன்கீ பண்ணிடுறேன், அந்த அனிமேஷனை எடுத்து விட்டுறேன். அது அனிமேஷன் ஆகும், இது ஆகலை. ஸோ அதை எடுத்து விட்டு இப்போ மறுபடியும் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இங்கே வேணும். இப்போது கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வருதுங்க பார்த்தீங்களா. இப்போ நான் பண்ணி நான் அந்த ரெட்டாக கொடுத்துட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அது எல்லாமே வரும். இப்போ 40 வரையிலும் பண்ணிட்டேன். இப்போ 50வது செகண்டில் எனக்கு வரணும்னா இது இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். செகண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அது மேலே கீழே வரணும்னா இப்போ மேலே போயிட்டு டச் ஆகி இப்படி கீழே வரணும். இப்படி வந்து இப்படி வீரா மாரி அதுக்கு அது கொடுத்துட்டேன். இப்போ அது வந்து நடக்கும் எத்தனாவது செகண்டில், 48வது செகண்டில். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் பண்ண விட்டுணும். இப்போ 48வது செகண்டில் மேலே போய் கீழே வந்ததுன்னா நம்ம பண்ணது அனிமேஷன் ரைட்டு வருது. அது அடுத்த செகண்டுக்குள்ளே நடந்துடும். அது மேலே போயிட்டு இறங்குது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு இதை மட்டும்தான் ஓணுன்னா இதை மினிமைஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் நடக்கணும். எங்கே 40வதுல நடக்குது. ஸோ இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணி பார்ப்போம். ஸோ 40வதுல
என்ன நடக்கணும்னா இது மேலே போயிட்டு ஒரு ரொட்டேஷன் வச்சுட்டு இப்படி வரா மாரி இப்படி ஆகிற மாரி நான் பண்ணிட்டேன். இப்போ குத்து பார்ப்போம். ஸோ வரல. இப்போ ஏதாச்சும் ஒரு இதுவாக பண்ணால் தான் வரும் பொழுது. ஸோ மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ரொட்டேஷன்லேயே கொடுத்து பார்க்குறேன். ஸோ ரொட்டேஷன் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இது நடக்குதுங்களா? ஸோ இப்போது ஓரளவுக்கு புரிஞ்சுது. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணோம். ஸோ ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு கொடுத்தா கரெக்டாக வருது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ நான் 10வது செகண்டில் வேணுமா? இப்போ நான் இது 10வது செகண்ட் வேணும்னா இப்போ வந்து எனக்கு இப்போ கீழே வரா மாரி வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கின்னு கீழே பண்ணுற மாதிரியே இப்படி பண்ணிடுறோம். பண்ணிட்டு எனக்கு 10வது செகண்டில் வேணும்னா அதுக்கப்புறம் இதை கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 20வது செகண்டில் 20க்கு மேலே வேணும்னா அதே இது வந்து மேலே மறுபடியும் போயிட்டு இப்படி வரா மாரி இதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் வேணும்னா இப்படி ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ரொட்டேஷன் இப்படி ஆகுது. அது எத்தனையாவது செகண்டில் ஒன்றா இந்த செகண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஜூமிங் ஆக்ஷன் வேணும்னா இப்போ ஜூமிங் இப்படி ஆகுது. அது எந்த செகண்டில் வேணும்னா இந்த செகண்டில் வேணும். ஸோ இப்போ நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டானு போட்டு பார்க்குறோம். அது மேலே வரலையும் போகுது. ஆனால் ஜூமிங்கிற ஆப்ஷனும் வரல. ஸோ இந்த ஒரு அனிமேஷன் மட்டும் ஆகுது. அப்போ இது ஆகலை. அப்போ அது எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஜூம் ஆகணும்னு பார்த்தா ஜூமிங் ஆப்ஷனில் போயிட்டு ரொட்டேஷன் ஆகணும்னு பார்த்தா இப்போ நான் ரொட்டேஷன் நான் பண்ணிடுறேன். அது எதுலேருந்து இதில் இது வருது. ரொட்டேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ரொட்டேஷன் ஆகலை. எடுத்து விட்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் இது கொடுத்துட்றேன். இப்போ ஆகும். ரொட்டேஷன் ஆகுது. ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து கீழே ஜூமிங் ஆகிற மாதிரி வச்சு பார்ப்போம். ஜூம் ஆகுது. அப்படியே ஜூம் அவுட் ஆகுது. ஜூமிங் ஆகுது. இந்த ஆக்டிவிட்டீஸை நான் 43ல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் ஆகலை. இப்போ ஜூம் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஜூம் அவுட் இப்படி வந்துட்டு இது வரையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜூமிங் ஆகுது. ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் நடக்கணும். ஸோ 2 ஆப்ஷன் எடுத்தால் அது வரமாட்டுது. இப்போ ஒன்று ஜூம் அவுட் நடக்கணும், நான் ஜூமிங் ஆகணும். இப்போ நான் 50வது பண்ணுறேன். இப்போ ஜூம் அவுட் தான் நடக்கணும்னா அப்படி தான் வருது. அது இப்போ ஜூம் ஆப்ஷன் வச்சிடறேன். எனக்கு ஜூமிங் மட்டும்தான் ஆகணும்னா ஜூமிங் மட்டும்தான் ஆகுது.
அது மட்டும்தான் ஆகுது. அதேமாரி ஜூம் அவுட்டு மட்டும்தான் ஆகணுன்னா 50 ஆகுது. ஸோ இதில் இப்போ வரும்போது ஜூமிங் மட்டும்தான் ஆகுது. இப்போ ஜூம் அவுட் ஆகணுன்னா இப்போ இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் போது செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜூம் அவுட்டுக்கு ஜூம் அவுட்டு மட்டும் ஸோ ப்ளேக்கில் இருக்குது. இப்போது ஜூம் அவுட் மட்டும் ஆகணுன்னா ஆகுது எதில் 56. ஸோ 56 அது ஜூம் ஆகிட்டு ஆகலை. இப்போ ஜூமிங் இடம் நிற்கிது. ஜூமிங் இடம் நிற்கிதுன்னா எனக்கு ஜூம் அவுட் ஆகணும். இப்போ ஜூம் அவுட் ஆகணுன்னா ஜூம் அவுட் அப்படி கொடுத்துட்டு இப்போ கொடுத்துறேன். ஸோ அது ஏதோ ஒன்று நடக்குது, ஜூம் அவுட் ஆகுது. ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் விஷயமே. அதில் நம்மளுக்கு வந்து எதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு எதை ரெண்டாவது பண்ணணும்னு தெரில. ஸோ இப்படி ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே ஜூம் ஆகுதுன்னா அப்படியே பொறுமையாக ஜூம் அவுட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அது அப்படியே வருது. ஸோ இதுதான் வந்து விஷயம், இப்படி தான் பண்ணணும். ஜூம் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸே போதும். இந்த விட அனிமேஷனோட பெருசாலாம் பண்ண பார்த்து கிடையாது. ஸோ வரத்து எழுத்து போகிறது வரத்து. ஸோ நீ வந்து மேலே கீழே வைக்கலாம், ஜூம் அவுட்டு ஜூமிங் வந்து இதோட புதுசாலாம் பண்ண பார்த்து கிடையாது. ஸோ இது வரையும் பண்ணிவிட்டு அதை வந்து சேவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தேவையான ப்ராஜெக்ட்டு அதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதேமாரி தேவையான நம்ம பேரை மாற்றி விட்டு என்ன பேர் இது டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுக்குது. டெக்ஸ்ட் அனிமேஷன் டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு டன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சிட்றேன். சேவ் பண்ணால் அப்புறம் ரெண்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ரெண்டருக்கு போதுன்னா சேவ் கொடுத்து இப்போ ரெண்டருக்கு இதில் அதை கொடுத்துட்டுனா இந்த வீடியோ எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துறேன். ரெண்டருக்கு கொடுத்துட்டுனா இப்போ நம்ம பண்ண வீடியோ எனக்கு வந்து இப்போ ஆகுது. அதை நான் எடுத்து காமிக்கணும். இப்போ வந்து செகண்ட்ஸ் ஓடினே இருக்குது. இப்போ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், வீடியோ வந்துச்சு. சேவ் டு கேலரியில் கொடுத்துறேன். சேவ் இப்போ வந்து நான் எடுக்கிறேன். கேலரியிலேருந்து எடுக்கிறேன். இதுதான் 20 செகண்ட் வருது. தான் இதை கிராப் பண்ணி எடுக்கணும். இப்போ தான் நம்ம இதை தூக்கின்னு போயிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேறு எதனா ஆட் பண்ணோன்னா வீடியோ ஆட் பண்ணோன்னா எதுக்குன்னா கீயை வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வீடியோ அனிமேஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதேமாரி தான் ரெடி பண்ணணும் அந்த டூலில் வச்சு. இது வந்து எப்படி பொருளாக இருக்கட்டும், நம்ம டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும். சரி, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதனால் சரி வேறு ஒரு பிரிஸ்மா பற்றி டூலில் வேறு எதனா ரெடி பண்ணுறதை பற்றி இல்லை டிசைன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.